Hi students, today I have seen network examples and protocols. All of you know what is network. Network is nothing but a set of computers connected to the internet. ஸோ ஒரு செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணுறது தான் என்ன அப்படின்னா நெட்ஒர்க் அப்படின்றது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோகால்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இஸ் கால்ட் ஏ ப்ரோட்டோகால். ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறது தான் ஒரு ப்ரோட்டோகாலோடைய ஒர்க்கு. ஓகேவா? ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னாலே ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதுதான் வந்து ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பேக்கெட் ஹெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. பேக்கெட் ஹெட்டர்னால் என்ன அப்படின்னா ஒரு ஹோஸ்ட், ஒரு டெஸ்டினேஷன், அதாவது சென்டர் டு த ரிசீவர். ஒரு சென்டர் வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க சென்ட் பண்ணுற டேட்டா வந்து கரெக்டாக ரிசீவருக்கு போய் சேர்ந்துருச்சா, எந்த விதமான இன்ட்ரப்ஷனும் இல்லாமல், அதாவது எந்த விதமான தடையும் இல்லாமல் ரிசீவருக்கு போய் சேர்ந்துருச்சா அப்படின்றத பார்க்குறது தான் என்ன அப்படின்னா இந்த பேக்கெட் ஹோல்டர் அப்படின்றது. தட் மீன்ஸ் அது வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்றது என்ன அப்படின்னா யூஸ்வலி ப்ரொசீஜர்ஸ், ரூல்ஸ் அண்ட் formal standard policies compared or format with allow the communications between more than one devices which is called a network. அதாவது இப்போ இன்டர்நெட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா ஒரு 2 சிஸ்டம் மட்டும் கம்யூனிகேட் பண்ணாமல் மோர் தென் ஒன் சிஸ்டம், அதாவது ஒரு 3 சிஸ்டம் 4 சிஸ்டம் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதா நெட்வொர்க் ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் நோட்ஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த நெட்வொர்க்கோட கம்யூனிகேட் ஆகும். ஓகேவா? த ப்ராட் டைப்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் இன்க்ளூடிங் என்னென்னா வந்து நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குது அப்படின்னா ஹெச்டிடிபி அண்ட் தென் டிசிபி. ஹெச்டிடிபி அப்படின்னா என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்காலை தான் வந்து ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. டிசிபி அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். ஐபி அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் ஹாவ் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் ஆஃப் செக்யூர் ஆன் டைம் அண்ட் மேனேஜிங் த டேட்டா ஆர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ். அதாவது எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் அப்படின்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் உள்ள ப்ராசஸில் எதனா ஒரு எரர் இருக்கா அப்படின்றத என்ன பண்ணோம் அப்படின்னா மேனேஜ் பண்ணோம். அதுதான் வந்து எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் அப்படின்வாங்க. ஒரு செக்யூரிட்டியாக வந்து ஒரு டேட்டாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சென்ட் பண்ணுவாங்க. ஆல் த ரெக்குயர்மெண்ட்ஸ் விச் கம்பைன் த ப்ராசஸ் ஆஃப் நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் so that carry out the communications among the router and the server, computer, laptop and other authorized network devices. இது எல்லாமே வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும், எந்தோட காம்பினேஷனில் இருக்கும் அப்படின்னா ரூட்டர், சர்வர் அண்ட் தென் லேப்டாப், இது எல்லாமே வந்து நெட்வொர்க் டிவைசஸ் வந்து ஆத்தரைஸ்டாக இருக்கும். ஓகேவா? ஹியர் no protocols might be installed the router in both sender and receiver to ensure the data or the network communications to apply the software and hardware nodes which is communications on the network. அதாவது அப்படி எந்த நெட்வொர்க்கும் இல்லை, நெட்வொர்க் வந்து அக்சஸ் பண்ணாத, நெட்வொர்க் வந்து ஒரு டேட்டாவில் அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா அப்போ அதில் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். ஓகேவா? இப்போ நம்ம மொபைல் ஃபோன் வாங்குகிறோம், அந்த மொபைல் ஃபோனில் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுற பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னா யாரும் வந்து அவ்வளோ மொபைல் ஃபோன் வந்து சூஸ் பண்ண மாட்டோம். அப்படியே சூஸ் பண்ணால் கூட அவ்வளோ ப்ரைஸ் போட்டு என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா மொபைல் ஃபோனை வந்து நம்ம வந்து வாங்க மாட்டோம். சரியா? அது வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஒரு நெட்வொர்க்கு அப்படி இல்லைன்னா எதனா ஒன்று வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மொபைல் ஃபோன் வாங்கி நம்ம வந்து நெட்வொர்க் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ்னால் என்னென்னன்றதை பாருங்கள்.
which is protocols can be communicated protocols that is called a network protocols. ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா, அந்த ப்ரோட்டோகால் கம்யூனிகேட் பண்ணுது இல்லையா, ஹெச்டிடிபி டிசிபி ஐபி இதெல்லாம் கம்யூனிகேட் பண்ணுது இல்லையா, அதை தான் வந்து நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்னது அப்படின்னா ஹெச்டிடிபி எஸ்எஃப்ஐபி எஸ்எஸ்எல் அப்படின்றாங்க. இது என்ன அப்படின்னா நம்ம சென்ட் பண்ணுற டேட்டாஸ் வந்து சேஃப் அண்ட் செக்யூராக போகுதா அப்படின்றத அனலைசஸ் பண்ணுறது அதோடைய வேலை. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னா என்ன அப்படின்னா யூ கேன் சென்டிங் த மெசேஜஸ் அண்ட் டேட்டா கேன் பி சென்ட் ப்ராப்பர்லி. அதாவது ப்ராப்பராக வந்து நம்ம நெட்வொர்க்கை வந்து சென்ட் பண்ணுறோமா, அது ப்ராப்பர் வேல போய் ஸ்டோர் ஆகுதா அப்படின்றத வந்து சொல்கிறதா வந்து என்ன அப்படின்னா நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்றது. அதுதான் வந்து ஐசிஎம்பி அண்ட் எஸ்என்எம்பி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட். இன்டர்நெட்னா என்ன, இன்ட்ராநெட்னா என்ன, எக்ஸ்ட்ராநெட்னா என்னன்னு பார்க்கலாம். இன்டர்நெட் அப்படின்றது நெட்வொர்க்கை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் த நெட்வொர்க் கேன் பி கனெக்டட். எல்லா நெட்வொர்க்கும் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகலை அப்படின்னா சேட்டலைட் மூலயமா வேவ் லென்த் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து கனெக்ட் ஆகும். தட் மீன்ஸ் அதுதான் வந்து ஒய்ஃபை கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இன்டர்நெட்டில் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். அப்புறம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நம்மளால் வந்து அப்லோட் பண்ண முடியும். ஒரு என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் வந்து நம்மளால் பார்த்து அதை வந்து நம்மளால் வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஒரு கமர்ஷியல் பர்பஸ்க்கோசரம் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா என்ஜாய் பண்ண முடியும். ஒரு இமெயில் சென்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து பேங்கிங் பண்ணலாம், காமர்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஃபைல் ஷேர் பண்ணலாம். இது எல்லாமே வந்து இன்டர்நெட்டில் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இன்ட்ராநெட்னா என்ன அப்படின்னா ஒரு ப்ரைவேட் நெட்வொர்க்கை வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் நெட்வொர்க் அப்படின்னா ஒரு கம்பெனி, ஓகேவா, அந்த கம்பெனிக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியில் மட்டும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த நெட்வொர்க்கை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்ட்ராநெட் அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு எக்ஸ்ட்ராநெட்னா என்ன அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் த இன்டர்நெட் தான், ஓகேவா, இன்ட்ராநெட் தான். ப்ரைவேட் நெட்வொர்க் கேன் பி யூஸ்டு டு இன்டர்நெட் டெக்னாலஜி, ஓகேவா. இப்போ ஒரு சில வெப்சைட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இப்போ எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட்டு அண்ட் தென் வந்து ஃப்ளிப்கார்ட் ஆன்லைன் ஷாப்பிங்ஸ்லாம் இருக்குது இல்லையா, அப்போ அவங்களுக்குன்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லாகின் வச்சிட்ருப்பாங்க, ஓகேவா. அப்போ அந்த லாகின் வந்து எப்போ வந்து ப்ராசஸ் நடக்குமோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதில் வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம், சரியா. இப்போ எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிட்ருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு தான் நம்மளால் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ராநெட்டில் வரும், ஓகேவா. நெக்ஸ்ட்டு மொபைல் நெட்வொர்க் இருக்குது. மொபைல் நெட்வொர்க்னால் என்ன அப்படின்னா கனெக்டட் டு த மொபைல் ஃபோனில் கனெக்ட் ஆகிற நெட்வொர்க்கை தான் வந்து மொபைல் நெட்வொர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஒரு சிக்னல், ஓகேவா, ஒரு ஏரியாக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு சிக்னல் வந்து இருக்கும். அந்த சிக்னலில் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த செல் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு லார்ஜ் ஏரியாவை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. லார்ஜர் ஏரியாவை வந்து கவர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கனெக்டட் டு த நியரஸ்ட் அட்லீஸ்ட் ஒன் பேஸ் ஸ்டேஷன். இதில் வந்து நியரஸ்ட் ஒரு பேஸ் ஸ்டேஷனாவது என்ன பண்ணோம் அப்படின்னா நியரஸ்ட்டாக கனெக்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா பேஸ் ஸ்டேஷன்ஸ் ஆர் கனெக்டட் டு டிஜிட்டல் எக்ஸ்சேஞ்சிங் வித் த கம்யூனிகேஷன்ஸ் இஸ் சென்ட் டு த அதர் டெலிஃபோன். அதாவது பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னா சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையே உள்ளது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 2 கேட்டகரி இருக்குது. பேக்கெட் ஸ்விட்ச்டு, சர்க்யூட் ஸ்விட்சுன்னு இருக்குது. பேக்கெட் ஸ்விட்சுன்னா என்ன அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணுறோம் இல்லையா, யூஸிங் ஃபோன் கேன் பி சென்ட் எ டேட்டா மொபைல் கால். அதாவது நம்ம டேட்டாவை சென்ட் பண்ணுறோம் இல்லையா, அந்த டேட்டா, வீடியோஸ், மியூசிக்ஸ் அண்ட் தென் ஃபோன் கால்ஸ் இதெல்லாம் வந்து என்ன வரும் அப்படின்னா பேக்கெட் ஸ்விட்சுன்னு வரும். சர்க்யூட் ஸ்விட்சுனா என்ன அப்படின்னா ஒன்லி மெசேஜஸ் மட்டும்தான் இருக்கும். அதுதான் வந்து சர்க்யூட் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் மொபைல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம், ஓகேவா. இதில் 4 ஜென்ரேஷன்ஸ் இருக்குது.
அந்த 4 ஜென்ரேஷன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த 4 ஜென்ரேஷன்ஸ் தான் என்ன அப்படின்னா 1G 2G 3G 4G. இப்போ 5G வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்னா என்னென்னு பார்க்கலாம். 1G அப்படின்றது 1981 என்ன பண்ணாங்க அப்படின்னா டெவலப் பண்ணாங்க. NMT அப்படின்றது நோட்ரிக் மொபைல் டெலிஃபோன் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்றத யூஸ் பண்ணாங்க. இது ஒன்லி என்ன பண்ணோம் அப்படின்னா சென்ட் ஒன்லி மெசேஜஸ், ஃபோன் கால். ஒரு மெசேஜ் தான் பண்ண முடியும், ஒரு ஃபோன் கால் தான் பண்ண முடியும். ஓகேவா? அட் அ டைமில். அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1G அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இதில் வந்து சேஃப்டி கிடையாது. வாய்ஸ் வந்து அவ்வளோ கிளியரிங்காக இருக்காது. இங்கே இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மிலிட்ரியில் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 1G அப்படின்றது யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுடைய ரகசியம் வந்து வெளியில் எங்கேயும் போகக்கூடாது அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி பர்பஸ்க்கோசரம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஜென்ரேஷன் 2Gனா என்ன அப்படின்னா GSM அப்படின்றது குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன்ஸ். இது வந்து 1991 என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை வந்து லான்ச் பண்ணாங்க. இதில் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா சிம் கார்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. சிம் அப்படின்னா சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் அப்படின்றதான் வந்து சிம். யார் வந்து இந்த நம்பரில் ஃபோன் வாங்கியிருக்காங்க, உங்களோட நீங்கள் வாங்கினோடனே ஃபஸ்ட்டெல்லாம் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஓட்டர் ஐடி கேட்பாங்க கம்பல்சரி. இப்போ அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க. சரியா? ஓகே, அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா SIM அப்படின்னு சொல்கிறாங்க, சப்ஸ்கிரைபர் ஐடென்டிட்டி மாடியூல் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு DMTA அப்படின்றது இருக்குது, டைம் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ் அப்படின்றது. அதுக்கப்புறம் CDMA கோட் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ் அப்படின்றது. இது வந்து 900 மெகாஹெட்ஸிலிருந்து 1800 மெகாஹெட்ஸ் வரை இது என்ன பண்ணோம் அப்படின்னா யூஸ் ஆகும் அந்த வேவ் லென்த் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேர்ட் ஜென்ரேஷன்லேயும் ஃபோர்த் ஜென்ரேஷன்லேயும் என்ன பண்ணாங்க அப்படின்னா இன்பிட்வீனில் ஒரு இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க. அதாவது ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ் அப்படின்றத ஒன்று லான்ச் பண்ணாங்க. இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா GPRS அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? GPRSனால் என்ன அப்படின்னா ஜென்ரல் பேக்கெட் ரேடியோ சர்வீஸ் அப்படின்றது. இது என்னத்துக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னா என்ஹான்ஸ்டு த டேட்டா ரேட்ஸ் ஆஃப் குளோபல் எவாலுவேஷன். அதாவது ஒரு பிக்சர் மெசேஜ் பண்ணுறது, ஒரு இமெயில் மெசேஜ் பண்ணுறது, ஒரு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து அந்த இன்பிட்வீன் கேப்பில் தான், அதாவது செகண்ட் ஜென்ரேஷனும் தேர்ட் ஜென்ரேஷனுக்கும் நடுவில் தான், இடைப்பட்டதில் தான் வந்து இதை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா லான்ச் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் 3G UMTS யூனிவர்சல் மொபைல் டெலிகம்யூனிகேஷன் சிஸ்டம். அதை தான் வந்து UMTS அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 2003 வந்து லான்ச் பண்ணாங்க. இது வந்து வைட் பேஸ்டு கோட் டிவிஷன் மல்டிபிள் அக்சஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் வந்து எல்லா பர்பஸும் இருக்குது. வீடியோ கால் பண்ணலாம், அண்ட் தென் வந்து ஆடியோ கால் பண்ணலாம், ஒரு வீடியோ சென்ட் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம். இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. இப்போ ஃபோர்த்து ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறோம், நம்ம வந்து 4G யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இதில் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. அதே சேம் திங் தான் ஃபிஃப்த்து ஜென்ரேஷனும் இப்போ வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணுறதுக்கு ரெடி ஆகினே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு WLANs அப்படின்றது என்ன அப்படின்னா ஒயர்லெஸ் ஃபெடிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபெடிலிட்டினா அதை வந்து கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் இஸ் கனெக்டட் டு த எலக்ட்ரானிக் டிவைஸ் இன் த ஸ்மால் ஏரியா வித்தவுட் ஒயர்லெஸ் நெட்வொர்க். அதாவது ஒரு எந்த விதமான கனெக்ஷன்ஸ், ஒயர் கனெக்ஷன்ஸும் இல்லாமல் ஒரு நெட்வொர்க்கை வந்து ஆக்டிவேட் பண்ணுறது தான் வந்து இந்த WLAN ப்ராசஸ். ஓகேவா? இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா இதோடைய மொபைலிட்டி, நம்ம மொபைல் வந்து எங்கே வேணாலும் என்ன பண்ணலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணலாம். ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்க்குள்ளே கனெக்டட் டு த இன்டர்நெட்டை வந்து நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த லேன். ஓகேவா? லேனோட ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். என்ஷூர் த கனெக்டிவிட்டி, லோ காஸ்ட் அண்ட் ஹை பெனிஃபிட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு RFID அப்படின்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா ஒயர்லெஸ் டெக்னாலஜி யூஸ்டு டு ஐடென்டிஃபை த ஆப்ஜெக்ட். ஒயர்லெஸ் டெக்னாலஜி வந்து ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இதை வந்து இந்த ஒயர்லெஸ் டெக்னாலஜி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இப்போ ட்ரோன் மூலயமா கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா? இப்போ ஒரு இடத்துல இருந்துட்டு அதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சென்ட் பண்ணுறாங்க. அது என்ன பிக்சர்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணி அது வந்து அனுப்புது. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஓகேவா?
அதுதான் வந்து ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்றது. இன்னொன்று என்ன அப்படின்னா கிரெடிட் கார்டு, பாஸ்போர்ட்டு அண்ட் தென் வந்து ஈவன் லைஃப் ஸ்டாக்கில் கூட இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த RFID வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? RFIDயில் என்ன இருக்குது அப்படின்னா 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து RFID டேகு, ரீடர் அண்ட் தென் கம்ப்யூட்டர். RFID டேக் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த டேக்கில் வந்து இன்சைடில் வந்து சிப்பு வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அந்த சிப் வந்து இன்சர்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சிக்னலை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணும். ஓகேவா? இப்போ முன்னாடிலாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லார் வீட்லேயும் ஆண்டனா இருக்கும். ஓகேவா? அந்த ஆண்டனாவில் வந்து சிக்னல் வந்தால் தான் நமக்கு வந்து டிவியாக டெலகாஸ்ட் ஆகும். ஓகேவா? அந்த மாதிரி வந்து ஆண்டனா மாடியூலில் இது வந்து இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ரீடர் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கேன் ரீடர். நம்மளுடைய ஸ்கேன் ரீடர் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஹாஸ் எ ஸ்கேனர் வித் ஆண்டனாஸ் டு டிரான்ஸ்மிட் ரிசீவ் த சிக்னல் கம்யூனிகேஷன்ஸ். இதுவும் வந்து சிக்னல் கம்யூனிகேஷன்ஸை தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரீடர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ட்ரோலர்னால் என்ன அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் கம்ப்யூட்டர் இன் மைக்ரோ ப்ராசஸர் ரிசீவ் த இன்புட் அண்ட் ப்ராசஸ் த அவுட்புட். நம்ம ஒரு இன்புட்டை கொடுக்குறோம். ஓகேவா? இன்புட்னா ஒன்றும் இல்லை. இப்போ எதனா போய் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணோன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணாங்கன்னா இப்போ அதோடைய அமௌண்ட் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய மானிட்டரில் போய் என்ட்ரு ஆகும். அதுதான் எக்ஸாம்பிள்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு 2 டைப்ஸ் ஆஃப் RIFD சிஸ்டம் இருக்குது. ஆக்டிவ் RIFD சிஸ்டம் அண்ட் தென் பேசிவ் RIFD சிஸ்டம். ஓகேவா? ஆக்டிவ் RIFD சிஸ்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா cannot be connected the எலக்ட்ரிக் கரண்ட்டோட கனெக்ட் ஆகாது. இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு ட்ராக் த ரீடரை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து ட்ராக் பண்ணும். ஓகேவா? யூஸ்ட் இன் லாங்கர் டிஸ்டன்ஸுக்கு இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட்டு பேசிவ் அப்படின்றது ஷார்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு ஆண்டனா கனெக்ஷன்ஸ் மாதிரி தான், ஒரு ஒயர்லெஸ் கனெக்ஷன்ஸ் மாதிரி தான் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு OSI மாடல். அதாவது OSI அப்படின்னா என்ன அப்படின்னா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்போ ஃபவுண்ட் பண்ணாங்க அப்படின்னா 1934 தான் வந்து இது என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரேம் ஒர்க் பண்ணாங்க. ஓகேவா? இது எதுக்கு வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா டேட்டா ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அதாவது ஒரு டேட்டாவை வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து சென்ட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து வாட் கைண்ட் ஆஃப் ரூல் கேன் பி ஃபாலோடு, என்ன ரூல்ஸ் வந்து இதில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? இதில் வந்து நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இருக்கும். நிறைய சாஃப்ட்வேர் வந்து இந்த OSI மாடலில் இருக்கும். ஓகேவா? இந்த OSI மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா 7 லேயர் இருக்குது. ஒன்று வந்து ஃபிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் லேயர்னால் என்னென்னு பார்க்கலாம். இன்டர் கனெக்டட் பிட்வீன் த 2 சிஸ்டம். 2 சிஸ்டமை வந்து இன்டர் கனெக்ட் பண்ணும். அதாவது ஒயர் மூலயமா அப்படி இல்லைனா சேட்டலைட் கனெக்ஷன்ஸ் மூலயமா. அதை தான் வந்து ஃபிசிக்கல் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா லிங்க் லேயர்னால் என்ன அப்படின்னா சம் டேட்டாஸ் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் ப்ராப்பர்லி சென்ட் த ஒய்ஃபை கனெக்ஷன். சம் டேட்டாஸ் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒய்ஃபை கனெக்ஷன்ஸ் மூலயமா வந்து டேட்டாவை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஃபைலில் எந்த எரரும் அக்கர் ஆகாமல் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். அதுதான் வந்து டேட்டா லிங்க் லேயரோடைய ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு நெட்வொர்க் லேயர்னால் என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சிஸ்டம்ஸ் சென்ட் த டேட்டா பாக்கெட்ஸ். அதாவது 2 சிஸ்டம் இருக்குது இல்லையா, ஒரு சிஸ்டம் வந்து சென்ட் பண்ணும், இன்னொரு சிஸ்டம் வந்து ரிசீவ் பண்ணும் இல்லையா. அப்படி ரிசீவ் பண்ணும்போது அதோடைய ஐபி அட்ரஸை என்ன பண்ணோம் அப்படின்னா ஐபி அட்ரஸு, அதோடைய ரூட்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபாலோ பண்ணும். அதுதான் வந்து நெட்வொர்க் லேயரோடைய ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர்னால் என்ன அப்படின்னா டெஸ்டினேஷன் த அட்ரஸ் அண்ட் சோர்ஸ் அட்ரஸ் கேன் பி அட்டாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு மெயில் அட்ரஸை கொடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மெயிலில் சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அட்ரஸ் எல்லாம், அதாவது டெஸ்டினேஷன் அட்ரஸும் சென்ட் பண்ணுறவங்க அட்ரஸும் சோர்ஸ் அட்ரஸ் ரிசீவ் ஆகிற அட்ரஸும் வந்து கரெக்டாக அட்டாச் ஆகிருக்குதா அப்படின்றத வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா பார்க்கும். அதை தான் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செஷன் லேயர். கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சிஸ்டம் செஷன்ஸ் பிட்வீன் த டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்கு. ஓகேவா? செஷன் லேயரில் என்ன பண்ணோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் நெட்வொர்க் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கனெக்ட் ஆகிருக்கும். அப்படி கனெக்ட் ஆகி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா it controls the dialogues between the computer.
ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு சிக்னல் தேவை. ஓகேவா? அப்போ அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் செஷன் லேயர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு presentation layer. Encryption and decryption protocols occur in this layer such as secure socket layer SSL அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ப்ரெசன்டேஷன் லேயரை பொறுத்தவரையும் என்ன அப்படின்னா, நான் ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த டேட்டா வந்து கரெக்டாக ப்ராப்பராக போய் சேர்ந்துருச்சா அப்படின்றத என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து செக்யூரிட்டியாக வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து சென்ட் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது என்ன அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் த பிளாட்ஃபார்ம் கம்பேரிங் த சாஃப்ட்வேர் வித்தின் த சிஸ்டம். ஒரு சாஃப்ட்வேர் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அனலைசிஸ் பண்ணோம், கம்பேர் பண்ணோம், இது கரெக்டாக செட் ஆகுமா, சூட் ஆகுமா, ஓகேவா அப்படின்றத அனலைசிஸ் பண்ணோம். அதுதான் வந்து அப்ளிகேஷன் லேயர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு டிசிபி ஐபி. டிசிபி அப்படின்னா டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ஸை தான் வந்து டிசிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஐபின்னா ஐபி அட்ரஸை வந்து அக்கர் பண்ணுறத ஐபி ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஐபி அட்ரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்நெட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இது வந்து ஃபாலோ பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி டிசிபி அண்ட் ஐபி ப்ரோட்டோகால்ஸு. இதில் ஹெச்டிடிபி யூஸ் பண்ணுறாங்க. ஹெச்டிடிபின்னா என்ன அப்படின்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ். அதாவது வெப் கிளைண்ட்லேருந்து வெப் சர்வருக்கு ஒரு செக்யூரிட்டியாக டிரான்ஸ்மிஷன் பண்ணுறது தான் வந்து ஹெச்டிடிபி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஹெச்டிடிபிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு டு வெப் கிளைண்ட் அண்ட் வெப் சர்வர் என்செக்யூர் த சோர்ஸ் ஆஃப் டேட்டா டிரான்ஸ்மிஷன். ஒரு டேட்டாவை வந்து என்செக்யூர் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹெச்டிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. எஃப்டிபின்னா என்ன ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்றது. அதாவது பிட்வீன் த கம்ப்யூட்டர் சென்டிங் அண்ட் ரிசீவிங் த ஃபைல். ஒரு ரெண்டு கம்ப்யூட்டருக்கு இடையில ஒரு ஃபைலை வந்து சென்ட் பண்ணுறது, இன்னொரு ஃபைலை வந்து ரிசீவ் பண்ணுறது தான் வந்து எஃப்டிடிபி அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டொமைன் நேம். டொமைன் நேம்னா என்ன அப்படின்னா ஒரு வெப்சைட்டை கண்டுபிடிக்கிறது வந்து இஸ் நாட் ஈஸி. ஓகே, ஒரு வெப்சைட்டை வந்து கண்டுபிடிக்கிறது கரெக்டான ஒரு பார்த்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் டிசிபி ஐபி. 4 டைப்ஸ் ஆஃப் லேயர்ஸ் இருக்குது. நெட்வொர்க் அக்சஸ் லேயர், இன்டர்நெட் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், அப்ளிகேஷன் லேயர் இருக்குது. நெட்வொர்க் லேயர்னால் என்ன அப்படின்னா பில்டிங் ஆஃப் பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பேக்கெட்ஸ்னால் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த டேட்டாவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து அது கரெக்டாக போய் அந்த நெட்வொர்க்கை வந்து அக்சஸ் பண்ணுதா அப்படின்றத பார்ப்பாங்க. அதுதான் வந்து பேக்கெட்ஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட் லேயர்னால் என்ன அப்படின்னா டிஸ்கிரைப் த பேக்கெட்ஸ் ஹவு த டெலிவர்டு. அந்த நம்ம சென்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த டேட்டாஸ் வந்து கரெக்டாக போய் சென்ட் ஆகிருக்குதா அப்படின்றத என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அனலைசிஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்டர்நெட் லேயர் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் லேயர்னால் என்னென்னா என்ஷூர் த ப்ராப்பர் டிரான்ஸ்மிஷன் டேட்டா. ப்ராப்பராக அது வந்து போய் சேர வேண்டிய இடத்துக்கு தான் சேர்ந்துருக்குதா அப்படின்றத என்ஷூர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர்னால் என்ன அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் நெட்வொர்க் ப்ராசஸை தான் வந்து அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எஃப்டிடிபி அண்ட் தென் ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அண்ட் தென் வந்து எஸ்எம்டிபி சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து மாடல், இது வந்து ஓஎஸ்ஐ மாடல், இது வந்து டிசிபி மாடல், நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஓஎஸ்ஐ மாடல். சரியா? இதுதான் வந்து 12th லெசன். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.